1 ஏக்கர் 80 சென்ட்டில் அருமையான காப்பு இருக்கிற தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் எதுவும் மிஸ் ஆகாது. வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குங்க. இந்த தோப்பை ஒட்டியே பிஏபி வாய்க்கால் போயிட்டுருக்குதுங்க. அதனால் இது தலைமடையாக வந்துருங்க. பிஏபி வாய்க்காலில் தண்ணி போனாலே இதனோட போர் எல்லாமே 2வது நாள் ஸ்டோரேஜ் ஆயிருங்க. அதனால் தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க. டோட்டலாக 1 ஏக்கர் 81 சென்ட்டுங்க. இதனோட மெயின் வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குங்க, அதுக்கு ஒரு தொட்டி இருக்குங்க, அதுக்கு ஒரு கூட்டு சர்வீஸ் ஒன்று இருக்குங்க. போரு தொட்டி தனியாக இருக்குங்க. சர்வீஸ் மட்டும்தாங்க கூட்டு. தனி சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் சீக்கிரம் வந்துடுங்க. நல்ல அருமையான முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க. அதனால் ஈல்டு ரொம்ப நல்லா எடுத்துகிட்ருக்காங்க. காய் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த 1 ஏக்கர் 81 சென்ட் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 1 சென்ட் தனியாகவும் 80 சென்ட் தனியாகவும் இருக்குங்க. இடையில ஒரு பஞ்சாயத்து ரோடு போகுதுங்க. ரோட்டுக்கு அந்த சைடு பாதி, ரோட்டுக்கு இந்த சைடு பாதி, அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஒருவேளை இந்த லேண்ட் நீங்கள் பிரித்து வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க. 1 ஏக்கர் 1 சென்ட் தனியாக, 80 சென்ட் தனியாக பிரித்து தரனாலும் பிரித்து தருவாங்க. அந்த 80 சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் மெயின்டெனன்ஸ் தண்ணி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வாட்டர் சோர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும். போர் போட்டாலும் இந்த ஏரியா தண்ணி டக்குன்னு ஆகுங்க. அது எந்த கவலையும் இல்லைங்க வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாங்க. உங்கள் கன்வீனியன்ட் பொறுத்து வாங்கிக்கலாங்க. போர்லேருந்து தண்ணி இந்த தொட்டிக்குள்ளே தான் விழுந்து இதிலிருந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக பாயுதுங்க. ஜல மூலையில் வாஸ்துப்படி நல்ல முறையில் அமைஞ்சிருக்கிற இந்த தொட்டிங்க. இது தனிப்பட்ட முறையில் நம்ம இந்த லேண்டுக்குள்ளே கட்டியிருக்க தொட்டிங்க. இந்த லேண்ட் ஒரு மெயினான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. அதனால் உங்களுக்கு இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினீங்கனாலும் அதுக்கும் செட் ஆகுங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் தோப்பு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் செட் ஆகுங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடணும் சின்ன லெவலில் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கும் சூட் ஆகுங்க. எல்லா வகையான பர்பஸ்க்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு தோப்புங்க. இதில் பிரித்து கூட வாங்கிக்கலாங்க. நம்ம அந்த ஆப்ஷன் இருக்கிறனால ஒரு நல்ல அருமையான தோப்புங்க. மெயின் வாய்க்காலை ஒட்டியே ஃபஸ்ட் லேண்டாக இது வந்துருங்க. நல்ல தண்ணீர் வசதி அதிகமாக இருக்கக்கூடிய, மழைப்பொழிவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இது அமைஞ்சிருக்குங்க. இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற மெயின் ரோட்லேருந்து 700 மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்துடலாங்க. பொள்ளாச்சி திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து 5 கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க. பெதப்பம்பட்டி ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க. பெதப்பம்பட்டியிலேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் இதுக்கு லேண்டுக்கு வரணுங்க. நம்ம இந்த தோப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லைங்க. எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ் போடுற மாதிரி இருந்தால் அது உங்களோட ஆப்ஷனுங்க. ஃபார்ம் ஹவுஸ் போட்டுக்கலாம். இந்த தோப்புக்கு ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் கூட 2-3 வழி இருக்குங்க. நீங்கள் பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை பைபாஸ்லேருந்து வந்தால் இதுக்கு 5 கிலோமீட்டரில் நம்ம ரீச் ஆகிடலாங்க. பெதப்பம்பட்டியிலேருந்து 5 கிலோமீட்டர், உடுமலைப்பேட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் இந்த தோப்புக்கு ரீச் ஆகிடலாங்க. அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு அருமையான லொக்கேஷனுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ப்ராப்பர்ட்டி. வில்லேஜ்லேருந்து ரொம்ப பக்கமாகவும் அமைஞ்சிருக்கு. அதுபோக செஞ்சேரிமலை உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு 700 மீட்டர் அமைஞ்சிருக்கிறதுனால பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்குங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஃபார்ம் ஹவுஸ் போட்டாலும் பக்கத்துலேயே சுற்றியுமே 4-5 வீடுகள் எல்லாம் இருக்குங்க. எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் 2 ஏக்கருக்குள்ளே தான் நிறைய பேர் எங்கிட்ட தோப்பு கேட்டிருந்தீங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு இருக்குதுன்னா இந்த தோப்பு பக்காவாக செட் ஆகுங்க. இதில் 1 ஏக்கர் தனியாகவும் வாங்கிக்கலாம், 80 சென்ட் தனியாகவும் வாங்கிக்கலாங்க. ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்கும் வருங்க. ஸோ அதனால் நீங்கள் உடனடியாக கால் பண்ணுங்கள், வெயிட் பண்ணாமல். ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த தோப்புக்கு ஓனர் ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா பர் ஏக்கர் 58 லட்சம் சொல்கிறாங்க. அதுலேருந்து பெருசாக நெகோசியேஷன் கிடையாதுங்க. இந்த தோப்பை நீங்கள் நேரில் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. இதே மாதிரி
ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட தோப்பு, விவசாய நிலம் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தொடர்ந்து நான் போடுற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.